இதுதான் எதிர்நீச்சல் வீடு. ஆஹா, விபிதா பாத்தியா எதிர்நீச்சல் வீட்டை? போலாமா? போலாம். டேய் யார் நீ? நீ பாட்டு திறந்து வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிக்கிட்டு இருக்க. யார் நீனு? எங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கு தெரியல. சத்தியமா தெரியல. ப்ரோ, ஆபீஸ் பர்சன்ல ஜனனி கூட வருமே, ஜனனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான். அது என்னப்பா? இல்ல ப்ரோ, சீரியல முடிச்சிட்டாங்க, அதான் இந்த வீட்டை ஒரு தடவை பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். என்ன ஒரு வருத்தம், இதுல நடிச்சவங்க எல்லாம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல. யார் சொன்னாங்க வர மாட்டாங்கன்னு? இன்னைக்கு வர்றாங்க எல்லாருமே. என்ன ப்ரோ சொல்றீங்க? இன்னைக்கு வராங்களா? இன்னைக்கு எதிர்நீச்சலோட ஃபேர்வெல்டா. ஃபேர்வெலா? எல்லாரும் வராங்களா? எல்லாரும் வராங்க. சூப்பர் ப்ரோ. அவங்க வரதுக்குள்ள நாங்க இந்த வீட்டை மட்டும் சுத்தி பாத்துக்கிட்டுமா? ப்ளீஸ் ப்ரோ, சீக்கிரம் பண்ணிரோம். ப்ளீஸ் ப்ரோ. 10 நிமிஷம் தான் டயம். அதுக்குள்ள டக்குன்னு பாத்துருவாங்க. ஓகே. Thank you ப்ரோ. என்னடா இருக்கு? என்ன இருக்கு? இந்த வீட்ல எதிர்நீச்சலோட வைப் இன்னும் அப்படியே இருக்கு. அது இருக்கட்டும், உள்ள வா, டைம் இல்ல. அம்மா, ஏய் அங்கங்க போற, இங்க பாரு. தாத்தா மீனாட்சி இந்த வீட்ல இருந்த அத்தனை பிரச்சனையை பார்த்துட்டு எப்படிதான் நீ அமைதியா இருந்தியோ தெரியல. என்ன மாதிரி ஆளா இருந்தா கோவம் பொத்துக்கிட்டு வந்து இருக்க எல்லாரையும் பொழந்திருப்போம். டேய், இங்க என்னடா புலம்புற? அங்க பாரு, முக்கியமான இடம். ஏய், ஆஹா, அருமையா நடமாச்சே இது. இங்க என்ன தெரியுமா நடக்கும்? வீட்ல இருக்கிற எல்லா சண்டையுமே இங்க தான் நடக்கும். அது மட்டும் இல்ல, முக்கியமான டிசிஷன்லாம் இங்க தான் எடுப்பாங்க. ஏய் வச்சிட்டு போமா, உடனே போயிரு தூக்கிட்டு. கோதுமை மாவுல பூரி சுட்டு தரவா? கோதுமை மாவுல பூரி சுட்டு தரவா? சுடுவ ஏன் சுட மாட்டேன்? ராத்திரி நேரத்துல எண்ணெயில பூரியை சுட்டு கொடுத்து நான் செமிக்காம வகுத்த தடவிட்டு மேலே இங்கே ஏப்ப விட்டுக்கிட்டே தெரியணும். அதான் நான் ஆசை. விபிதா, குணசேகரன் கேரக்டர் தான் இங்கேயே உட்காந்து முக்கியமான டெசிஷன் எடுக்கும். ஆனா இந்த வீட்டுல இருக்க லேடிஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடம் இருக்கு, அங்கதான் எடுப்பாங்க. கிச்சன். அப்ப அடுத்து அங்க போயிடலாமா? இங்க தாண்டா வீட்ல இருக்கிற 4 லேடிஸும் எப்ப பார்த்தாலும் டிஸ்கஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. யோசிச்சு ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல. ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா, அந்த 4 லேடிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்ப நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், அவங்க இன்னொரு இடம் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கடா. ஜனனி பெட்ரூமா? வா காட்டுறேன். ஏய் விபிதா, பால்கனிக்கு எது கூட்டு வந்திருக்கு? ஏய் விபிதா. ஏய், இங்க இருக்கேன், கீழே பாரு. ஏய் இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? இங்க தாண்டா எப்பவுமே எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆனா நல்ல இடமா இருக்கு, பாய போட்டு படுத்தா தூக்கம் வந்துரும். இதே நினைப்புல இரு. ஏய் ஹாரன் சவுண்ட் ஜனனி காரா தான் இருக்கும். அது ஜனனி காரன், நீ எப்படி சொல்ற? வேற யாராவது வந்திருப்பாங்க, வா போய் பார்க்கலாம். அப்ப ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? இப்போ வந்து நம்ம எதிர்நீச்சலோட ஃபேர்வெல் டேக்கு வந்திருக்கோம். இந்த ஃபேர்வெல் டேல முக்கியமான 4 தூண்கள் தான் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் வந்து எப்படி ஒரு இம்பாக்டா இருந்தது? இல்லை, நிஜமாவே எனக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல் வந்து என்னது அப்படின்றதே நான் இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறையா பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹவ் லேர்ன்ட் அ லாட். பட் இங்கே வந்து நான் யாருன்ற அந்த விஷயத்த வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டம் என்ன நம்ம பண்ணணும், நம்ம இதுலேருந்து அடுத்த ஒரு கட்டம் போகணும்னு என்னை யோசிக்க வச்சது இந்த சீரியல். அண்ட் இதை தாண்டி மக்களுக்கு இது எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கோ, மக்கள் நடுவில் இது எவ்வளோ இது போயிருக்கோ, அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு முதல்ல நான் ஒரு ஃபேன். ஸோ ஒரு ஃபேனாக என்னை வந்து இது ரொம்பவே இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆஸ் அ விமனாகவும் நிறைய டைலாக்ஸு, நிறைய இடம், நிறைய சீன், லைஃப்பில் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல, லைஃப்பில் நான் இதை பண்ணியிருக்கணும்ல, பர்சனலாகவும் எனக்கு நிறையா இந்த சீரியல் நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஈவன் செட்லேயும் சரி, வித் டெம் ஆஃப் ஸ்க்ரீனும் சரி, இவங்க கிட்டலாம் பேசும்போது ரிச் மைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விமன் கிட்ட பேசும்போது தான் ஓகே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சில கில்ட்டோடு இருப்போம். நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோமோ, ஐயோ நம்ம என்ன, அப்படி இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் நத்திங் அப்படின்னு சொன்ன விமன், ஐ மீன் வித் தெம் வித் பாசிட்டிவ் சோல்ஸ். ஸோ லைஃப்பில் வந்து
ஒரு நம்ம லைஃப்பை இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, உன் லைஃப் ரொம்ப அழகானது அப்படின்னு எனக்கு வந்து காமிச்ச ஒரு விஷயம் எதிர்நீச்சல், ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன். உங்க 2 பேரோட கம்பெனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 2 பேர் வந்து 2 ஷாட்ல போய் டக்குன்னு நின்றுவீங்க, எப்பவுமே ஒன்னா தான் இருப்பீங்க. இல்லை, நாங்கள் அப்படியே ஆயிட்டோம். அது விளையாட்டாக ஆரம்பிச்சுது, அது ஒரு டியூ மாதிரி ஆயிடுச்சு. காமெடியாக இருந்தாலும் சரி, கவுண்டர்ஸாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். இட்ஸ் லைக் வி ஆர் வயர்ட் டுகெதர் மாதிரி நாங்கள் 4 பேரும். உங்களுக்கு அந்த ஸ்லாங் எப்படி? எனக்கு வந்து எங்கள் ஊரில் பேசுகிற ஸ்லாங் சார் பேசுவார். ஸோ அது அப்படியே பிடிச்சி அப்படியே பேச ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி யோசிச்சு இது ஒரு ரெடி பண்ணி அப்படிலாம் வரல, அப்படியே அது we fell into it. அதுதான் சாரோட. இப்போ அந்த கேரக்டர் ரேணுகாவா போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லாங் வந்துடும். அது மாதிரி பேசி அப்படியே இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த 2 ஷாட் பத்தி சொல்லணும். ஃபைனல் டே வந்து லாஸ்ட் 2 ஷாட் நடிக்கும் போது எனக்கு அது ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆமா இதான் லாஸ்ட் 2 ஷாட்னு. சீரியல்ல லாஸ்ட் 2 ஷாட் எனக்கு வந்து எனக்கு ரியலைஸ் பண்ணிட்டு திரும்புறேன், அக்கா கண்ணு ரெட் ஆகுது. லைக் எங்களால முடியல. தட் இஸ் ஹவ் we were. ஆமா, தட் இஸ் ஹவ் we were wired. சோ நந்தினி ரேணுகானா அப்படியே as கேரக்டர்ஸாவே அவங்க ஒன்னாவே நம்ம சில கிளாஸ்ல இருக்கோம் இல்லையா, 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. அது அதே மாதிரி சிஸ்டர்ஸ் இல்ல, ஒரு வயத்துல பிறக்கல, ஆனா கதையில அவங்க அப்படிதான். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். அது மோசமாகவும் போகலாம், பியூட்டிஃபுல்லாகவும் ஆகலாம். ஸோ நான் கண்ணை மூடிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன். யாரை சந்திக்க போகிறேன், யார் கூட ஒர்க் பண்ண போகிறேன், என்ன மாதிரி அனுபவங்கள் சேர்க்க போகிறேன், எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே குதித்தேன். பட் ஃபார் லைஃப் நான் வந்து ஐ ஹவ் மேட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் இப்போ ஒரு சினிமா முடிச்சிடும் 2 மாதம் 3 மாதம், அதுக்கப்புறம் டாட்டா பாபாய். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட மோர் தென் 2 years தினம் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய டே இன் அண்ட் டே அவுட், நம்மளுடைய ஹாப்பினஸ், சாரோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் தே பிகம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், சிலப்போ கவுன்சிலர் ஆவாங்க. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆன் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் பார்க்குறத தாண்டி எங்களுக்குள்ளே இருக்கிற ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். இது எதுவுமே ஃபோர்ஸ்டாக வந்தது கிடையாது. அண்ட் ஸோ இது வந்து டு செரிஷ் ஃபார் லைஃப். அண்ட் ஆன் ஸ்க்ரீன் நிறைய கற்றுக்கிட்டேன். பிகாஸ் சீரியலுங்கிற ஒரு அத்தியாயம் இல்லையா இது என்னோடய லைஃப்பில். ஸோ முறை நிறைய டெக்னிக்காலிட்டிஸ், இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பார்க்கணும், நிறைய கற்றுக்கிட்டேன். பிகாஸ் நாங்கள் வந்து மூவியில் வந்து மானிட்டர் வந்து நாங்கள் கேட்டு பேச மாட்டோம், எல்லாம் டப்பா அடிச்சுட்டு தான் பேசணும். நீங்கள் வந்து பக்கமாக கேட்கும் போது சார் ஒரு காதில் வாங்கிட்டு பேசுறது, 1008 லுக் பாயிண்ட் வச்சு நடிக்கிறது, ஸோ யாருமே இல்லைனாலும். ஸோ நிறைய புது விஷயங்களும் கற்றுக்கிட்டேன். அண்ட் மோர் தென் எனிதிங் என்னோட பெஸ்ட் டேக் அவே ஃப்ரம் எதிர்நீச்சல் வந்து த பியூட்டிஃபுல் கனெக்ஷன்ஸ் தட் ஐவ் மேட். நீங்க சொல்லுங்க, இவங்களை இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலரா வந்து உங்களால மீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா கன்யாக்கா வந்து எனக்கு நான் எது மனசில் இருந்தாலும் சீக்ரெட் வாட் எவர் இட் இஸ் ஷீ நோஸ். அக்காவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ ஒரு மாதிரி தெரபிஸ்ட் மாதிரி அக்கா. ஸோ வாட் எவர் இட் இஸ் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு ஓகே ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் மேம் தான் சொல்லுவேன். கல்யாணம் அக்கா போய் சொல்லிடுவேன் நான் மேம் கிட்ட, இது இருக்குன்னு. ஓகே பரவாயில்ல, ஆராம்சே யோசி, இது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் ஏதாச்சும் எனக்கு சாரீ விஷயத்தில், ப்ளவுஸ் விஷயத்தில் ஏதாச்சும் ஆப்ஷன் வேணுமா அது அக்கா. அண்ட் ஃபுல் செட்லேயே ஏதாச்சும் யாராச்சும் ஜோக் பண்ணாங்க, அதுக்கு வைபாராக ஒரே ஒரு ஆள் இதான். ஏன்னா நாங்கள் 2 பேர் பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். இவனுக்கும் அதான் தோணுச்சு, கண்ணிலேயே பேசிருப்போம். ஆக்சுவலி இந்த சீரியல் வந்து மைண்ட் வாய்ஸே இருக்காது. எதிர்நீச்சல் மைண்ட் வாய்ஸ் எடுக்கட்டே அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸே இருக்காது. பட் எங்களுக்குள்ள நிறைய மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் யார் எங்கே இருந்தாலும் எல்லா ஒருத்தரை பார்த்தா மைண்ட் வாய்ஸ் கரெக்டாக பிடிச்சி போயிடும். அது வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஸ்க்ரீனிங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்கூலில் நம்ம ஸ்டார்டிங் ஒரு போகும்போது அவ்வளோவா யார்கிட்டையுமே நம்ம ஒட்ட மாட்டோம். இந்த பொண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒட்டுவாளா மாட்டாளா அந்த மாதிரி உங்களுக்குலாம் தோணியிருக்கும்ல ஸ்டார்டிங் வந்த புதுசில்? அந்த மாதிரி யாருக்கா தோணியிருக்கா? இவ ரொம்ப டெரர் போல, அதாவது ஐயோ ரொம்ப அமைதி போல இந்த பிள்ளை அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கோம். ரொம்ப அமைதியும் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஏமாந்துட்டோம். அதாவது அவ வந்து வெளிநீச்சல்ல உள்நீச்சல் அடி அந்த மாதிரி.
ஸோ அப்படி இவங்க பேசுவாங்களா இல்லையா அப்படி தெரியல. பட் எல்லாம் we just fell everything fell into place. இல்ல இன்னொன்னு சொல்ல அக்கா வந்து she is like அக்கா நடிக்கிறாங்கன்னே I thought how will she be பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க பயம். பட் யூ நோ பயம் இல்ல, அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் அந்த கொஞ்சம் நம்ம எதுவும் தப்பா பேசிடக்கூடாது நம்ம எதுவும் அந்த அந்த இது இருந்தது. பட் when she came என்ன சொல்றது down to earth. இப்போ எப்படின்னா இப்போ நாங்க பாது if she needs protection we are like போ அப்படியே ஒவ்வொருத்தர் அங்க போ ரொம்ப நேரமா அவங்க பாவம் என்னன்னு தெரியலையே ஃபோன் அடிச்சு கூப்பிடலாமோ காப்பாத்து யார்கிட்டயே மாட்டிக்கிட்டீங்கன்னா எடுத்து விடுறது இவங்க தான். அந்த மாதிரி so we are like very protective. And the best thing about this relationship is like உங்களுக்கு ரொம்ப ஒருத்தங்களோட நீங்க வளர்றீங்க இல்ல, ரொம்ப உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கோவத்திலையோ ரொம்ப பிடிக்காத டார்க்கெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆல்சோ யூ கேன் ஷேர் வித் ஈச் அதர். அதை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன சொல்ல வரோனோ எல்லாருக்குமே புரியும். ஸோ எங்களுக்கு என்ன மூட் எதுவாக இருந்தாலும் we can just ஒரு வாய்ஸ் நோட்டோ ஒரு இதோ வந்து தைரியமா நாங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவோம். நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்க ஒரு இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நீங்களா இருக்கலாம்னா அது ரொம்ப ரேர் ஆக்சுவலா கிடைக்குது. அதுதான் பயமா இருக்கு. இப்ப அடுத்து வந்து போற இடம் என்னவா இருக்குமோ. ஈச் ஒன் அவங்களுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டாலோ they are so talented and அவ்வளோ இருக்கு அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு. யூனோ மது, ஹரி, பிடி, சத்யா எல்லாருமே, சத்யபிரியா அம்மா அவ்வளோ இருக்குது நான் கற்றுக்கிட்டது. சொல்ல என்னால் வார்த்தைகளில் முடியாது. பட் அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் ஆகட்டும், அவங்க ஆன் த ஸ்பாட் எப்படி அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, the way they carry themselves. So it's been an ongoing journey. Professionally also extremely talented bunch apart from all this. Thank you so much. அது ஒரு ரெகக்னிஷன் ஐடென்டிட்டி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திருசெல்வம் சார். சந்தோஷமா அப்படியே போன்ற ஒரு ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும் அவரோட. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணுங்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனை வந்து எங்கள் இயக்குனர் வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லிக்கலாம்.